ஒருவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஒருவனாக இருக்கின்றான்? அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் சொல்லுகின்றான், லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸதத்தா. இந்த அண்ட சராசரத்தில் இரண்டு கடவுள்கள் இருந்திருந்தால் இந்த உலகம் அழிஞ்சு போயிருக்கும், இந்த லோகம் அழிந்து போயிருக்கும். காரணம் என்ன? ஒரு இடத்துல இரண்டு ஆட்சியாளர்கள் ஒரு மாநிலத்தில் இருந்தாலே இந்த குழப்பம் வந்துடும். ஒரு இடத்துல ரெண்டு தலைமை பொறுப்பு உள்ளவர்கள் ஒரு இடத்துல நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அந்த நிறுவனம் சரியா நடக்காது. ஒரு ஊரில் ரெண்டு முக்கிய பொறுப்புகள் வைக்க ரெண்டு பேரை கொண்டு வந்து போட்டீங்கன்னா, ரெண்டு பேருமே தலைவர் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அங்கே நிர்வாக சீர்குலைந்து போய்விடும். நிர்வாக சீர்கேடு அந்த நிறுவனத்தையே அழித்து விடுகிறது. அப்படியானால் வானம் பூமிக்கு ரெண்டு பேர் இருந்திருந்தா, ஒருத்தர் சொல்லுவார் இந்த ஊரில் மழை பெய்யணும்னுவார், இன்னொருத்தர் சொல்லுவார் அங்கே மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். மழை பெஞ்சாலும் சரி பெய்யாவிட்டாலும் சரி ஒரு கடவுள் அங்கே தோற்று போகிறது. தோற்று போகிற ஒன்று எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இரண்டு என்ற ஒன்று இருந்திருந்தால் இந்த பூமி அழிந்து போயிருக்கும். அழியவில்லை. எனவே அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். இங்கே நாம் அல்லாஹ்வுடைய பண்புகளை சிஃபாத்துகளை புரிந்து கொள்ளுகின்றோம். அவனுடைய இலாஹியத் என்கின்ற அவருடைய இறைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அவன் ரப்பாக இருக்கின்றான் என்கின்ற பண்பை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இவைகளெல்லாம் புரிந்து சொல்லப்படுகிற வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன், நான் வணக்கம் செய்வதற்கு வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று ஒரு முஃமின் நாவினாலே மொழிய வேண்டும். ஈமான் என்று சொன்னால் அது தஸ்தீக்கும் பில் கல்ப், அது உள்ளத்தால் செய்யப்படுகிற ஒரு இபாதத். அது இக்ராரும் பில் லிசான், அதில் நாவால் மொழிதல் என்பது இருக்க வேண்டும். அமலும் பில் அர்கான், சட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட சட்டங்களை எல்லாம் அமலிலே வெளிப்படுத்த வேண்டும். இந்த மூன்றும் சேர்வது தான் ஒரு முழுமை பெற்ற ஈமானுக்கான அடையாளம். இக்ராரும் பில் லிசான் என்று சொன்னால் நம்ம மனசுல மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, நாவனால லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் சட்ட திட்டங்கள் அத்தனையும் நம் மீது வெளிரங்கத்தில் செல்லுபடியாக முடியும். அல்லாஹ்விடத்தில் அது ஈமானாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் கவர்மெண்ட்டில் ஒரு முஸ்லீமாக கருதப்பட வேண்டுமானால், ஷரியத்து சட்டங்கள் அத்தனையும் வெளிப்படையாக இவருக்கு வர வேண்டுமானால் இக்ராரும் பில் லிசான், நாவினால் அதை மொழிவதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அமலும் பில் அர்கான் என்று சொன்னால் அமல்களை செய்யணும். எதையுமே செய்யலை ஒரு மனிதர், எந்த வழிபாட்டையும் செய்வதில்லை என்று சொன்னால் அந்த ஈமான் முழுமை பெற்றது அல்ல என்பது மட்டுமல்ல, அது மற்ற மதுஹபுகளிலே எப்போது அமல் விடுபடுகிறதோ அது ஈமானிலே குறையை உண்டாக்கிவிடும். அமல் கூடுனா ஈமான் கூடும், அமல் குறைஞ்சுன்னா ஈமான் குறையும் என்று சொல்லுகிறார்கள். இங்கே இந்த மூன்றும் சேர்ந்திருக்க வேண்டும். பொதுவாக ஒழு செய்யும் போது ஃபர்லு 4 இருக்கிறது, அதல்லாத சுண்ணத்துக்கள் இருக்கு. ஒரு சுண்ணத்தை விட்டுட்டாருன்னா அந்த ஒழுவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல், வாய் கொப்பளிக்குதல், கரண்டை மொழி வரை கழுகுதல், இதெல்லாம் சுண்ணத்துகளுக்குள்ளே வருகிறது. ஃபரல் 4 மட்டும்தான். முட்டிக்கை வரை கழுகுவது ஃபரலு, முகத்தை முழுமையாக கழுவது ஃபரலு, காலை கரண்டை மொழி உட்பட கழுவது ஃபரலு, தலைக்கு மசகு செய்வது ஃபரல். இது 4 தான் ஃபரல். ஒருவர் இந்த 4லே எதையாவது ஒன்று விட்டு விட்டார், தலைக்கு மசகு செய்யலை, அவர் ஒழு கூடாது, ஒழு நிறைவேறாது. காரணம் அசல் அடிப்படையாக ஒன்றை விட்டு விட்டார். ஒருத்தர் காலை கழுவாமல் வந்துட்டார், 3 உறுப்பு கழுவிருக்காரு, காலை கழுவலை, மொத்த கழுவலை. இதெல்லாம் அவருடைய ஒழு கூடாது, தொழுகை கூடாது. ஆனால் வாய் கொப்பளிக்காமல் வந்துட்டார், அதனால் அவர் ஒழு கூடாதுன்னு சொல்லக்கூடாது. காரணம் ஃபரலு 4 நிறைவேற்றி விட்டார். அதுபோல் இஸ்லாம் என்பதற்கு ஃபர்லு 5 இருக்குது. இந்த 5 நிறைவேற்றினா தான் முழுமையான இஸ்லாம் வரும். மற்ற எத்தனையோ கடமைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டார். எத்தனையோ ஏவல்கள் இருக்கின்றன, அதிலெல்லாம் அவர் தப்பு செஞ்சுட்டார். கூட இந்த 5 விஷயத்தில் அவர் முழுமை பெற்றவராக இருக்க வேண்டும். தொழுபவராக, ஜக்காத்து கொடுப்பவராக, நோன்பு வைப்பவராக, ஹஜ்ஜு செய்பவராக,
இவர் இருந்து விட்டார் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய கடமைகள், முக்கிய கடமைகள் 5, அர்கானுல் இஸ்லாம் என்கின்ற இஸ்லாத்தின் ஃபரல் 5 நிறைவேற்றிட்டார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு விட்டார் என்று சொன்னால் கூட அவருடைய ஈமானுக்கு பாதகம் இல்லை. அவர் சொர்க்கத்தில் பிரவேசிப்பதில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் அவருக்கு வந்துவிட போவதில்லை. ஆனால் அது 5ல் பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் முதல்ல கேட்கறது கேள்வி, அல்லாஹுவை கபருக்குள்ள வச்சவன மண் தீனுக்க அம்மா நபியுக்க, அல்லாஹ் அங்கே கேட்கிறார். உன் மார்க்க என்ன, உன் நபி என்னன்னு கேட்டு உறுதிப்படுத்தி கியாமத்துடைய முதலாவது கேள்வியாக தொழுகையை பற்றித்தான் கேட்கப்படும் என்று வருகிறது. தொழுகை சரியாக இருந்து விட்டால் மற்ற எல்லா கடமைகளும் அவருக்கு நிறைவாகிவிடும். இப்படி அடிப்படையான விஷயங்களை நாம் முதலிலே கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் ஃபரல்கள் 5, இந்த 5 இருந்தால்தான் அவர் முழுமை பெற்ற ஒரு முஸ்லீமாக ஆக முடியும், நிறைவு பெற்ற முஸ்லீமாக ஆக முடியும் என்கின்ற போது இஸ்லாத்தின் கடமைகள் 5 குறித்துள்ள கவனம், ஈர்ப்பு என்பது நமக்கு அவசியம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க கடமைகள் சட்டத்திட்டங்கள் அத்தனையும் முழுமையாய் நிறைவு செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக.